அடுத்த கட்ட நடவடிக்கை நமது பசங்க தீயா வேலை செய்யணும் குமார் அப்படிங்கிற மாதிரி தீயா வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. நடாத்துக்குள்ள இருந்து மறுகரையை நோக்கி. மாமா வெற்றிக்குறி நல்லா இருக்கீங்களா? முட்டை திருட தானே முட்டை திருட அவனுக்கே யாருன்னு கேளு மனசாட்சியோட பதில் சொல்ல. மோகனனா கிருபானனா இதெல்லாம் மேட்ரே இல்லை. மூங்கிலுக்குள்ள வச்சு வைக்கிறதா மேட்ரு. சிறப்பாக பண்ணிடலாமா? ஏய் போதும் முக்கால்வாசி வந்துச்சா இருக்குது. இன்னும் கொஞ்சம் லைட்டாக இது பண்ணிக்கலாமா? போதும் பாருங்க அட்டியில் தீ சும்மா கொழுந்துட்டு எரிஞ்சிக்கிட்டு இருக்குது. உள்ள எல்லாத்தையும் ஜம்முன்னு அடுக்கியாச்சு. உப்பு காரம் கரெக்டாக இருக்குதா ப்ரோ? வணக்கம் மக்களே, வெல்கம் டு K7 யூடியூப் சேனல். மக்கள் காய்ஸ் ஆரம்பிக்கலாமா? ஓகே ரைட் மக்களே, தம்பளைனி டைட்டில் பார்த்து இருந்திருப்பீங்க. ஆமாம் மக்களே, நீங்கள் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மூங்கில் பிரியாணி செய்ய போகிறோம். நம்ம சுபாஷ் இருக்கான், கௌதம் இருக்காப்புல, ஹரி இருக்காப்புல, அந்த புளிச்சட்டை பையன் இருக்காப்புல, நம்ம கோகல் இருக்காப்புல. பேர் தெரியல மக்கள் எனக்கு. சரி ஓகே ஆரம்பிக்கலாமா? இப்போ முதற்கட்ட நடவடிக்கையாக மூங்கில் பிரியாணி செய்ய போகிறோம். மூங்கிலை வெட்டணும். மூங்கிலை வெட்டி ஆக்ஸா பிளேடு போட்டு அந்த மூங்கிலை பிரியாணி உள்ளே போட்டு வைக்கிறோம்ல, அதுக்கேற்ற ஷேப்பில் வந்து ரெடி பண்ணணும். அதுக்காக தான் இப்போ கிளம்பியாச்சு. போலாமா? ஓகே மாப்பிள்ள, ஆல்ரெடி நம்ம ஆளுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுங்க. இன்னைக்கு நம்ம ஆளோட அறிவுரை படி தான் வீடியோ நடக்க போகுது. போலாமா? ஓகே. மக்கள் அடுத்த கட்ட நடவடிக்கை நமது பசங்க தீயா வேலை செய்யணும் குமார் அப்படிங்கிற மாதிரி தீயா வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. மூங்கில வெட்டியாச்சுங்க. அதை வந்து ஷேப்பாக கட் பண்ணுறதுக்கு வந்து கத்தியில் நம்மளால் கட் பண்ண முடியாது. அந்த காரணத்தினால் ஆக்ஸா பிளேடை போட்டு அறுத்து கொண்டிருக்கின்றனர். வாருங்கள் சென்று பார்க்கலாம். முதலில் கோகுல். சூப்பர், அருமை அருமை. இப்படியெல்லாம் வேலை செஞ்சுருக்கிறீங்களா மாப்பிள்ள? இல்லை மாப்பிள்ள, இதான் முதல் அனுபவம். இதான் முதல் அனுபவம். எனக்கே தான் மாப்பிள்ள முதல் அனுபவம் மூங்கில் பிரியாணி. கடையில் கூட வாங்கி சாப்பிட்டது கிடையாது, காஸ்ட் வைஸ் அதிகம்னு சொல்லிட்டு. ஆனால் நம்மளே செய்கிறோம் பார்த்தியா, அது ஒரு தனித்துவம். தனித்துவம். முடிந்ததா நம்மளுது? ஆமாங்க, பக்கா. அருமை அருமை மக்கள். கேட்கண்ணே, இதுதான் மூங்கில் பிரியாணிக்கான குடுவையா? பாரப்பா. அங்கே பாருங்க மக்கள், இந்த எஜ்ஜில் மட்டும் பாருங்க, அது வந்து தடுப்பான் மேலே மூடி மாதிரி இருக்குது. இது எப்படி ஸ்ட்ராங்காக இருக்கும் அந்த மூடி? ஸ்ட்ராங்கு அதான். ஓ, மூங்கில் அளவுக்கு இதுவுமே ஸ்ட்ராங்காக இருக்குங்க. பாருங்களேன் எப்படி இருக்குதுன்னு. ஐயோ வேற லெவலுங்க. சரி செமையாக இருக்குதுங்க. பாருங்க சுபாஷ், கோரவள் எப்படி இருக்குது வர்றோம்? ஜம்முன்னு இருக்குது வரு. அவ்வளோ சூப்பராக இருக்குடா. இங்கே பாருங்க மக்கள்ஸ், தெரிகிறதா மக்கள்ஸ்? அவ்வளோதானுங்க, ரெடி ஆகிட்டாங்க பசங்க. வயர் கூட ரெடி, குண்டா ரெடி, கொடை ரெடி, அண்டா ரெடி, தட்டு ரெடி. எங்க நம்மாலு எப்படியோ ஒன்று சொல்லி போட்டுருவியா? சரி 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 ஓகே மக்கள்ஸ், எல்லாமே ரெடி பண்ணிக்கிட்டு கௌதம் வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு. ஐயா மூங்கில் பிரியாணி செஞ்சுட்டு வரோம், வாங்க சாப்பிட்லாம். நம்ம அங்கே ஆற்றுல செய்கிறோம். ஓகே சரி ஓகே மக்கள், வாருங்கள் பார்க்கலாம். அதான் கௌதம் அவங்க அம்மா. ஏன்டா இப்படி ஒரு வீடியோ என்னோட வாழ்நாள் பண்ணதே இல்லை. ஃபஸ்ட்டு ரோட்டை கிடக்குறோம். இங்கே பாருங்க. ஐயோ பெரிய தம்ப ஏமாப்பிள்ள சுபாஷ். பாருங்க மூங்கில்லாம் அதுக்குள்ள இருக்குது. மூங்கில் கழுவுக்கு ப்ரெஸ்ஸு கிரெஸ்ஸு எல்லாமே இருக்குது மக்கள். போலாமா? எப்படி வச்சுக்கலாமா? ஏய் ஓகே சூப்பர். பஸ்ஸில் வரீங்களா நினைப்பாங்க யூடியூப் சேனல். பஸ்ஸா அந்த பயம் இருக்கணுமில்ல. ஓகே மக்களே, தார் ரோட்டை கடந்து வந்து நெக்ஸ்ட்டு கெஸ் பண்ணியிருப்பீங்க நினைக்கிறேன். அதான் முதல்ல சொல்லிட்டேன் நான். இந்த காவேரி ஆற்றை
இந்த கோட்டு அந்த கோட்டு கடந்து போய் அங்கிட்ட ஒரு ஸ்பாட்டில் தான் செய்ய போகிறோம். சரிங்களா? தலைகீழாகத்தான் குதிக்க போகிறோம். என்ன மாப்பிள்ள? ரோட்ல வரீங்க கேட்டாங்க. ப்ரோ நீங்க ஒரு சேனல் வச்சிருக்கீங்கல்ல? ஆமா ப்ரோ. இவரு யூடியூப் சேனல் வச்சிருக்காரு மக்கள். சேனல் பேர் என்ன? மோனு வேர்ல்டு ப்ரோ. என்ன? மோனு வேர்ல்டு. MONUWORLD. MONU ஸ்பேஸ் வேர்ல்டு. ஆமா ப்ரோ. மக்கள் சர்ச் பண்ணி பாருங்க. இந்த மாதிரி இவர் வந்து இதே ஏரியா தான். ஸோ அதனால் சர்ச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நேச்சுரலாக செய்யக்கூடிய வீடியோ நிறைய வீடியோ போட்டிருப்பார் தலைவர். இதுக்கு மேலே நிறைய வீடியோ போட போகிறாரு. சப்போர்ட் பண்ணி விட்ருங்க. எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க மறக்காம. தேங்க்ஸ் ப்ரோ. ஓகே ப்ரோ. சரி வாருங்கள் மக்கள் போகலாமுங்க. காவேரியாத்த கடந்து அந்த பக்கம் போகிறேங்க. எப்பா ஐயோ அம்மா ஐயோ சாமி ஐயோ வழுக்குதுங்க காலு. கேவார் எப்படி தூக்கு நீ விட்டு போகிறான் பாரு நம்மளே. பரவாயில்ல இதில் ஈஸியாக கொண்டு வந்துடலாம். உண்டாவே நம்மால் வாருங்க. ஃபிசிக்ஸ் படிச்சுங்காட்டி ஃபிசிக்ஸ் யூஸ் பண்ணுறோம் பாருங்க. மக்கள் அடுத்த கட்ட நடவடிக்கை மூங்கில வந்து சுத்தம் பண்ணுறதுங்க. ஏன்னா அறுத்துட்டு வந்தோம் அப்படின்னா அதுக்குள்ள வந்து நிறைய வந்து அந்த மரத்துகள்கள் இருக்குமில்ல, அதை வந்து இப்போ ப்ரோ வந்து க்ளீன் பண்ணுறாரு. இங்கே பார்த்தீங்களா இல்லையா? இது வந்து அலாசாதது மக்கள். இது வந்து பாருங்க எப்படி இருக்குதுன்னா அதான் பால் ஆட மாதிரி மேலே இருக்குது. இது அலாசுனது. எவ்வளோ நீட்டாக ஒயிட்டாக அந்த மூங்கில் எப்படி இருக்குமோ வெளியே எப்படி இருக்குமோ அதே மாதிரி உள்ளே இருக்குது. சூப்பருங்க. அதாவது முதலில் வந்து மூங்கிலுக்குள்ள தண்ணி எடுத்துக்கிட்டுங்க, வாட்டர் கேன் கழுவும் இல்லைங்க ப்ரெஷ்ஷு, அதை போட்டு நல்லா வரகு என்று இழுக்கணும். இந்த மெத்தட் நல்ல மெத்தடுங்க மூங்கில் சுத்தம் பண்ணுறதுக்கு. சுத்தம் பண்ணாமல் சமைச்சிடாதீங்க மக்கள்ஸ். நீங்கள் செய்கிற மாதிரி இருந்தாலும் புது மூங்கில் வச்சு செய்யும்போது. இங்கே பாருங்க தெரியுதா எப்படி போச்சுன்னு? இதை பாருங்க எவ்வளோ குப்பை பாருங்க. இங்கே பாருங்க தெரியுது பாருங்க. ஐயோ சூப்பருங்க. கிட்டத்தட்ட ஒரு 1/4 மணி நேரம் இதிலேயே ஸ்பெண்ட் ஆகிருச்சு எல்லா மூங்கில் நீட்டாக கழுவுறதுக்கு. அருமை. கௌதமே இங்கே பாரு சாப்பிடு மூங்கில் மேன் ஆகிட்டியா? போலாமாப்ல? செமையாக இருக்குது. சூப்பருங்க. அவ்வளோதான் மூங்கிலை கழுவிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. எகைன் பயணம் நடாத்துக்குள்ளேருந்து மறுகரையை நோக்கி. அப்பா இது நடந்து ஓடுறது அப்படியே கீழே தண்ணி அப்படியே வேகமாக போயிட்டுருக்கு. அதாவது இந்த இடத்துல வந்து தண்ணி ஃப்ளோயிங்கில் இருக்குதுங்க. அதனால வந்து அப்படியே கிறுக்கிறுன்னு வர மாதிரி இருக்குது. வெற்றி நல்லா இருக்கீங்களா? நான் வெரி பிஸி. டெல்லி ப்ரோக்ராமை கேன்சல் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஓகே மாமா. இது நம்ம பையில வாட்டர் கேன்ல சரி. அப்புறம் மாம் சார் வீட்டில் அனைவரும் நலமா? நலமா சார். சரி மாமா. இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம்? ஃபன் பண்ணுறோம். தெரியலையா? நீங்கள் தான் பார்த்து சொல்லணும். மூங்கில் பிரியாணி பண்ணிடலாம். ஓகே. அப்பா என்னடா சமையல் செய்யறதுக்குள்ளேயே சமையல் செஞ்ச மாதிரி ஆகி போச்சு. ஏன் பாஸ்? ஐயோ இழைச்சிட மாட்டேங்குது. நல்லா பசி எடுத்துருமாப்ளே. அடுத்து பாருங்க கீழே பாருங்க வெள்ளையே தெரியுது பார்த்தீங்களா? நடக்கும்போது பாருங்க சவுண்டு பார்த்தீங்களா? சல இருக்குதுதா. இது என்னன்னு சொல்லிட்டு நம்ம மோமாம் சொல்லுவார். ஆல்ரெடி அதை சொல்லியிருக்கோம். இருந்தாலும் நம்ம மோமாம் சொன்னால் அது வேறு மாதிரி சொல்லுவார். மாமா என்ன மாமா அது? இதுதான் உங்களுக்கு தெரிஞ்சுன்னு சொல்லி சுண்ணாம்பு செய்வாங்க அந்த காலத்தில். ஆமாம் இதெல்லாம் வேவிச்சு பண்ணுவாங்க. ப்ராசஸ் செய்யணும். ஓடக்கல்லையும் செய்வாங்க இதுலையும் செய்வாங்களா? ஓ ரெண்டுமே நம்ம வெத்தலைக்கு யூஸ் பண்ணலாமா? யூஸ் பண்ணலாம். ஓ எப்பா இங்கே பாருங்க மணல் கூட்டம் எப்படி இருக்குது பாருங்களேன். இடமாப்பில் இந்த இடத்துல இத்தனை மணல் இருக்குது மாமா. வெறுங்காலில் வரீங்களா? ஐயோ வேம போமா மாலினா. மணல் சுடுதுங்க பயங்கரமாக சுடுது. அப்பா சரியான வெயில் 2 நாளா. ஜம்முன்னு ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு. வந்தவொடனே படப்படன்னு நம்ம மோகன் மாம்சு அடுப்பை கூட்ட ஆரம்பிச்சிட்டாரு. அருமை. தென் அப்படியே இங்கே வந்தீங்க அப்படின்னா சாக்கை விரிச்சாச்சு. சாக்கை விரிச்சிட்டு ப்ரோ ஆரம்பிக்கலாங்களா? வெங்காயம், மிளகாய், இஞ்சி, பூண்டு. மக்களே ஒரு பிரியாணிக்கு தேவையான எல்லா பொருட்களும் இதுக்குள்ள இருக்குதுங்க. பாஸ்மதி அரிசி வந்து 2 கிலோ வாங்கியிருக்கோம். தேவையான யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் பெரிய வெங்காயம் இருக்குது, தக்காளி இருக்குது, பச்சை மிளகாய் இருக்குது, ஆயில் இருக்குது, அதுக்கப்புறம் பூண்டு இருக்குது, இஞ்சி இருக்குது, நெய் இருக்குது, அப்புறம் மஞ்சப்பொடி வந்து கௌதம் கட்டிட்டு வந்துருந்தியா, தயிர் பாக்கெட் இருக்குதுங்க. அவ்வளோதானுங்க. அப்புறம் இங்கே வந்து வைங்க அப்படின்னா கொத்தமல்லி தலை, புதினா தலை இருக்குது, இஞ்சி பூண்டு இடிக்கிறதுக்கு உரல் இருக்குது. அவ்வளோதான். படப்படன்னு ஆளுக்கு ஒரு வேலை செஞ்சோம்னா படப்படன்னு வேலையை முடிச்சிடலாம். முக்கியமாக அது பார்த்தீங்க அப்படின்னா கறி அலாசி ஜம்முன்னு மஞ்சத்தூள் போட்டு வச்சுருக்கிறோம். ஓகேங்களா? தயாராக இருக்குது கறி. ஓகே சூப்பரு. அடுத்த கட்ட நடவடிக்கை மக்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா
சொன்னால கோயிலுங்க, சங்கிலியான் கோவில். கோயில் பேர் சொன்னான்னு தெரில, இந்த கோவில் பேர் சங்கிலியான் கோவிலுங்க. இங்கே தான் இன்றைக்கி நம்ம சமையல் வீடியோ பண்ணுறோம். அதுக்கு முதற்கட்டமாக பிரியாணிக்கு மசாலா ரெடி பண்ணி கறியை வணக்கிறதுக்காக, குண்டாவை கழுவுறதுக்காக, நம்ம கௌதமுக்காக அதான் எல்லாம் வந்திருக்காங்கல்ல, அப்புறம் எதுக்கு எடுத்தாலும் கூவிக்கிட்டு இருக்க மக்கள். இந்த தண்ணி வேறு கௌதம் வேறு டேஸ்ட்டாக இருக்கும்னு சொன்னானா, அதனால் நம்ம செஞ்சு வச்ச மூங்கல் குடுவை இருக்குது இல்லைங்க, அதில் இப்போ என்ன பண்ணுறோம், தண்ணி குடிக்கிறேன். ஏமாப்பில? ஆமாப்பில. ஆனால் இதை ஒரு கொள்கலனாவும் யூஸ் பண்ணலாம். ஏமாப்பில தண்ணியில் வடிதா? தண்ணி எங்க வடி? வடியில வடியில். டே சார் செவலடி ஏதோ இந்த டிஸ்கவரி சேனல் வைக்கிற மாதிரி இருக்குடே. உண்மையான மாப்பிள்ள இதில் குடிக்கிறது நல்லா தான் இருக்கு. அச்சு குடிச்சோம்னா இன்னும் கூலிங் ஆகுன்னு நினைக்கிறேன். எவ்வளோ தண்ணி என்ன இருக்கா? தண்ணி மக்கள் பாருங்க, நம்மளும் ஒரு பைட் அடிக்கலாம். எவ்வளோ தண்ணி பிடிக்குதுன்னு குடிச்சு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 லிட்டர் பிடிக்காது, தாராளமாக 1/2 லிட்டருக்கு மேலே பிடிக்கும். 1 லிட்டரே வரும் மாப்பிள்ள. வரு அளவு தெரியாது, அகலம் பெருசா இருக்கு. அகல பெருசு இல்லை, அதனால தண்ணி வந்து அப்படி. இப்போ நான் வச்சிருக்க வாட்டர் கேனில் குடிச்சிங்கன்னா இது கரெக்டாக இருக்கும். ஐயோ அப்பா, தண்ணி நல்லா ஜில்லுன்னு சூப்பராக இருக்கும். வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸுங்க. முறையே மூங்கையில் தண்ணி குடிக்கிறேன். கொஞ்ச நேரம் வச்சிருந்தா கூலிங் ஆகும்ல. இந்த சரக்கு அடிக்கிறாங்கல்ல, அவங்களே இதுக்குள்ள மிக்சிங் போட்டு வச்சுட்டு வரணும், வச்சுட்டு குடிச்சா ஒரு மருத்துவ குணம் தானே. நம்மளுக்கு அடுத்தது பயன்படுவாங்கன்னு நினைக்கிறேன். 5ஆவது படிக்கிற ஸ்கூல்ல எங்களுக்கு விளையாட்டு இதுதான்டா. கௌதம் கையெடு. கௌதம் கையிடுறா. இதெல்லாம் கம்மி. ஏன்டா இதெல்லாம் கம்மி, சின்ன வயசுல விட்டோம்னா குப்புன்னு ஒரு இப்படி விட்டக்கா. அது வந்து தயிர் சட்னி கட்டிக்கலாம்டா பிலிப்ஸ். இல்லை இதுக்கே அப்படி போட்டுக்கலாம், ஏன்னா நல்லா இருக்கும். இல்லை அதனால கேட்கும். இல்லை அது வதங்கி அது நல்லா வதங்கி தாளிக்கிறதுக்கு இப்படி வெட்டினா நல்லா இருக்குங்க. அதே இதில் கழுவி இதை சட்டி ரைட்டுங்க. ஃபர்ஸ்ட் எடுத்து நம்ம தலைவர் வெங்காயத்தை வெட்ட ஆரம்பிச்சிட்டாருங்க. சரி பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாக ஜம்முன்னு இருக்குதுங்க. சுரண்டிட்டீங்கடா. அக்கனியெல்லாம் சத்துணவுல 6 முட்டை 5 முட்டை வாங்கிட்டீங்க. அப்படியா? மிரட்டி வரவங்க பாருங்களா, அதே தம்பி அன்னைக்கு இதுதானே அது அப்படிமியா. முட்டையை கொடுத்துட்டு போயிருவாங்க. ஓ பிளாக்மெயில் பண்றது. ஆனா இதுதானே அது அப்படி. மக்கள் அக்னி யாரு நேட்டீங்க அப்படி வந்து அக்னி. ஏய் முட்டை திருடா, முட்டை திருடன் தானே. முட்டை திருடா. அவனுக்கே யாரு கேளு, மனசாட்சியோட பதில் சொல்லு. மோகனனா கிருபானன் தான் அண்ணனை பார்த்தா அடிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு கொடுத்துருவாங்க. சின்ன பசங்களை மட்டும் இல்ல, கம்பல்சரி மிரட்டுவீங்க. யாரு? மோகனா? நம்மால மோனு வேர்ல்டு மிரட்ட மாட்டேன் ப்ரோ. அன்பாட சொல்லி வாங்கினா போய் ஒரு புள்ள டீச்சர்ட்ட சொல்லி கேஸ் விழுந்துருச்சு, முட்டை வாங்குறேன்னு சொல்லி. கேஸுக்காரங்களே நாங்க தான்டா, கேஸுக்கு பயப்படாதவங்களே நாங்க தான்டா, கேஸே நாங்க தான்டா. கேஸுக்காரங்களா? அடுத்த கட்டமாக இங்க பாத்தீங்க அப்படின்னா கொத்தமல்லி தலையும் புதினா வந்து கொஞ்சம் எடுத்து வச்சிட்டோம், வீட்டுக்கு கொண்டு சட்னி ஆட்டலாம்னு. உண்மையை உறக்க சொல்லிவிட்டேன். நெக்ஸ்ட் வாங்க மக்கள், கொத்தமல்லி கட் பண்ணிடலாம். ஆக்சுவலாக புதினா சட்னி கொத்தமல்லி தண்ணி தனியாக ஆட்டுவான், நாளைக்கு 2 ஒன்றா ஆட்டி பார்த்துட வேண்டியதான். சூப்பராக இருக்கும். நல்லா இருக்குமா? ஓகே ஓகே ஓகே. மக்கள் நினைப்பாங்க பசங்களே இவ்வளோ கருத்தாக இருக்கிறாங்களே அப்படின்னு. அப்புறம் வீட்டில் வேலை செஞ்சுதான் ஆகணும். வருங்காலத்துக்கு இப்பயே தயாராகிறாரு ப்ரோ. எப்பயே தயாராயிட்டாரா? மலை 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 தயாராயிட்டாரா? அந்த சோறாக்கி ஆகணும். சூப்பருங்க. நல்லா நல்ல கிரீனிஸும் ஜம்முன்னு இருக்குது, கொத்தமல்லி பூத்தலையாக இருக்குதுங்க, செமையாக இருக்குது. நெக்ஸ்ட் இதை பொறிச்சு போட்டலாம். மாம்சே உங்களுக்கு வேலை வந்துருச்சு. ஆளுக்கு 2 கீ படப்படன்னு எப்படா சொல்லுவீங்க, உட்காரலாம். எப்பதான் ரெடியா இருக்கிறேன். அடுத்து வந்து நீ கிளறுன்னு சொன்னா கூட கிளற மாட்டியான். அடுப்பை பார்த்துக்கிட்டா பக்க சம்மணம் போட்டு அடுப்பு பக்கத்துல உட்காரணும் இல்லைன்னு மட்டும் பாருங்க. ஆனா உட்கார சொன்னா விளையாட உட்காந்துக்குயா, உட்கார சொன்னீங்கன்னா போதுன்றியா. அவனுக்கு வந்து நிக்க கூடாது, நீ சும்மா நின்னா கூட நான் நிக்க மாட்டேன், உட்காந்துக்கிட்டே அது ஒரு வேலை செய்ய சொன்னா கூட நான் செஞ்சிடறேன். நீ ஆள் அவன். சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன், யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா. மக்கள்ஸ் அப்பளே பாருங்க, தண்ணி குடிக்க வந்தோம். இங்கே கோயில் அப்படிங்கிற விஷயத்தை மறந்தே போயிட்டு, எல்லா கோயிலுமே கம்பல்சரி இருக்கும், அமையெல்லாம் இருக்கும்.
மாம்ச நெருப்பூச்சி பற்ற வச்சிட்டிங்களா? சூப்பர். பிடிக்கல மாமா, நல்லா அடியில் வை மாமா. பேப்பர் இருக்கா? ஏரியா பூசினால பூச்சி மாதிரி நினைக்கிறேன். பிடிச்சிருச்சு மாமா. சூப்பர். அருமை 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 அருமை. பக்கா மாப்பிள. விரவு மாப்பிள, விரவிடா. யாரும் எடுத்து போட்டு வச்சுருக்காங்க மக்கள். சில எனக்கு ஊற்றுனா விரவு நாங்கள் எடுக்கல. ஆல்ரெடி வந்து இங்கே சமையல் பண்ண வந்தவங்க எடுத்து போட்டு வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய அங்கங்கே பாட்டில் கிடக்குதுங்க. நீங்கள் எதுவும் பார்த்து எங்களை நினச்சிக்காதீங்க. ஏன்னா அது வந்து கருப்பனார் கோயில் அப்படிங்கிறனால வந்து ஜம்மு நல்லா வந்து சாமியும் போட்டு பாட்டை மாத்துக்கடா. சுதி ஏற்றிட்டு போயிருக்கிறாங்க. அங்கே பாருங்க ஃபுல்லாக எல்லாம் பாட்டில் அது தான் கிடக்குது அந்த இடத்துல எல்லாம். ஸோ அதனால் நீங்கள் எங்களை யாரும் தவறாக நினச்சிட வேண்டாம். மாப்பிள்ள ஆரம்பிக்கலாமா? எடுத்துருவோம் மாப்பிள்ள. எங்கள் காட்டு மக்கள்ஸ் ஆல்ரெடி காமிச்சிருப்பேன். இருந்தாலும் இன்னொரு டைம் காமிக்கிறேன். எடிட்டிங்கில் என்ன பண்ண போகிறோன்னு தெரியல. தக்காளி ரெடி, பச்சை மிளகாய் ரெடி, அதுக்கப்புறம் புதினா கொத்தமல்லி ரெடி, அதுக்கப்புறம் பிரியாணி செலவு அங்கே இருக்குதுங்க, அதுக்கப்புறம் வெங்காயம் இருக்குது. ஓகே ரைட்டு. நெக்ஸ்ட்டு நம்ம ப்ரோ கையில் வந்து எண்ணெய் இருக்குது. ப்ரோ என்ன ப்ரோ ஊற்றிடலாம் ப்ரோ. முதலில் எடுத்தவுடன் எண்ணெய் ஊற்றுறோமுங்க. பார்த்துட்டு கூட ஊற்றிக்கலாம். ஊற்றுங்க ப்ரோ, ஊற்றுங்க. அரை ஊற்றுங்க. ஐயோ நம்ம மைண்ட் அங்கே போகுது. பக்கா. என்ன தலைவரே அங்கிட்டு வர்றாரு. ஸ்டார் பூ மக்கள். இதில் வந்து பிரியாணி தலைங்க, கடல் பாசி, அதுக்கப்புறம் வந்து ஸ்டார் பூ, லவங்கம். இந்த பிரியாணி செலவு எல்லாமே இருக்குதுங்க. கடையில் வாங்கினா கொடுப்பாங்க இல்லைங்க. ரோஸ் பூவு எல்லாமே இருக்குது. ரோஸ் பூ இருக்குமாம்மா? ரைட்டு மாப்பிள்ள. அடுத்தது மாப்பிள்ள வெங்காயம் போட்டலாமா? அது கறிக்கிறது. டக்குன்னு போடு, வெங்காயத்தை போடு, பொறுமையை போடு. வெங்காயத்தை போட்டு போட்டுருக்கோம். சூப்பர். அப்பா பிரியாணி வாசம் இருக்குது. மக்களே நெக்ஸ்ட்டுங்க வெங்காயம் வந்து சீக்கிரம் வணங்குறதுக்காக நம்ம மோனு வேர்ல்டு வந்து உப்பு போடுறாரு. சூப்பரு. உப்பு போட்டோம் அப்படின்னா தக்காளி ஆகட்டும் வெங்காயம் ஆகட்டும் கொஞ்சம் குயிக்காக வந்து வேக்காடு கொடுக்கும். ரைட். கொஞ்சம் வெங்காயம் வந்து பொன்னிற ஆகட்டுங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம கௌதம் செமது நிற்கிறதெல்லாம் போட்டுடலாம். மக்கள்ஸ் இது நம்ம லிஸ்ட்லேயே இல்லையே அப்படிங்கிற மாதிரி இங்கே பார்த்தீங்களா இல்லையா? முந்திரி வாங்கினோம் தான். போட்டலாமா? ஓகே. கலரில் வந்தல முந்திரி கொஞ்சம் சேர்த்து வாங்கியிருக்கோன்னு மாட்டிருக்குது. அவன் கொண்டு வந்ததெல்லாம் 5 ரூபாய்க்கு வாங்கினோமுங்க. அது என்ன பார்த்தா என்னமோ கம்மியாக இருக்குது. அளவு கம்மியாக இல்லை, எல்லாம் எடுத்து தின்ட்டாங்களா? அதான மாத்த. Who is the black sheep? ஓகேங்க. அப்படியே ஃபன் பண்ணிட்டு ஜாலியாக சமைச்சிட்டே இருக்கிறோம். அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்களா? இறக்கிடலாம் ப்ரோ. இறக்கிடலாங்க. அருமை. சூப்பர் மக்கள். தலைகிட்ட சொல்லி கொடுத்த மாதிரியே கொட்டி விட்டாரு ப்ரோ. இனிமேல் பாருங்க வாசம் எப்படி அடிக்குன்னு. வேற லெவல் இருக்கு. ஆமாம் ப்ரோ. சூப்பருங்க. அப்போ அந்த இஞ்சி மூட்டு போட்டோம் அப்படின்னா தான் கறி சமையலுக்கு இஞ்சி மூட்டு தான் மெயின். வேற லெவல் வாசம். கௌதமே அடுத்தது கொத்தமல்லி புதினாவும் கலந்து வச்சிருக்கோம். போட்டுருவோமா? போட்டுருவோம். ஓகே மாப்பிள்ள. பரன்னு தூவி விட்டுற வேண்டியதான். கொத்தமல்லி புதினா போட்டாச்சுங்க மக்கள். முதல்ல எண்ணெய் ஊற்றணும், அதுக்கப்புறம் பிரியாணி செலவு போட்டோம், அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் போட்டோம். சரி, பச்சை மிளகாய் போட்டு பிரியாணி செலவு போட்டோம், வெங்காயத்தை போட்டோம், லைட்டாக உப்பு போட்டோம், அதுக்கப்புறம் வந்து முந்திரி போட்டோம், முந்திரி வித் ஏலக்காய் போட்டோம், அதுக்கப்புறம் வந்து இஞ்சி மூட்டு பேஸ்ட்டு போட்டோம். இப்போ வந்து கொத்தமல்லி தலை, புதினா தலை. பார்க்குறதுக்கு வந்து உள்ளே ஒன்றுமே இல்லாத மாதிரி இருக்குது. என்னால் சொல்லக்கூட முடியல, அவ்வளோ இன்க்ரீடியன்ஸ் உள்ளே போட்டுருங்க இப்போ வரைக்கும். மக்கள் ஃபைனலாக தக்காளி போடலாமாப்ல? ஓகே. இது கொஞ்சம் உப்பு போடலாமா ப்ரோ? தக்காளி சிக்கன் வணங்குறதுக்கு போட்டலாங்களா? உப்பு லைட்டாக எடுத்துடா. எதுக்குமே உப்பு போட்டோம் அப்படின்னா டக்குன்னு வேக்காடு விடும் மக்கள். அதுதான் தாரக மந்திரமே சமையல்காரர்களுடைய. ரைட்டுங்க. குண்டா கொஞ்சம் பெரிய குண்டாவாக இருக்குது. ஓகே, அடுத்த கட்ட நடவடிக்கையாக வந்துங்க கறி கழுவுறோம். நான் கூட வந்து கறி கழுவி மஞ்சத்தூள் போட்டு வச்சாங்கன்னு நினச்சேன். அப்புறம் தான் தெரியுது கறி வந்து கெட்டு போகக்கூடாது அப்படிங்கிறக்காக நம்ம மோகம்புரம் மோனு வேர்ல்டு வந்து மஞ்சத்தூளை போட்டு பரட்டி வச்சிருக்காரு. மஞ்சத்தூள் மட்டும் லைட்டாக போட்டு பரட்டி மட்டும் வச்சிருந்தோம் அப்படின்னா கறி கெடாது. ஏன்னா நம்ம வாங்கினது கிட்டத்தட்ட இப்போ ஒரு 2-3 மணி நேரம் இருக்கும்.
மூங்கில் வெட்ட போய் இடத்த சூஸ் பண்ணி அடுப்பை கூட்டி அடிவேப்பில் விளையாண்டு கௌதம கலாய்ச்சு சுபாஷ் கௌதம கலாய்ச்சு ஓகே ரைட்டு அருமைடா நீங்க வரவனுங்களா கௌதம கலாய்க்கிறவனுங்களா இருக்கிறானுங்க. வைக்காமல அடிச்சு விட்டு வா 3 வோல்ட். அடுத்து மசாலா போடலாம் ப்ரோ. தெரியாம சேனல் பேர் சொல்லிட்டு படிக்கிறீங்களா? போடலாங்களா? போடலாம் ப்ரோ. ஓகே மக்கள்ஸ், அடுத்ததாக பிரியாணி மசாலாவை உள்ளே இறக்கியாச்சுங்க. சூப்பர் மலைச்சாரல் மாதிரி கோலம் போட்டார் தலைவர். அருமை. கலரிடலாமா ப்ரோ? கலரி. பிலிப்ஸா? பிலிப்ஸ் போடலாமா? அந்த பிலிப்ஸா? சூப்பருங்க. பாருங்க பிரியாணி மசாலா போட்டோடனே கலர் பாருங்க ஜம்முன்னு வந்துருச்சு. அருமை. கிட்டத்தட்ட தக்காளி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நல்லா நையை வதக்கியாச்சு. அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படியே இந்த எண்ணெயில் வெந்துச்சு அப்படின்னா தக்காளி நல்லா வதங்கிடும், நல்லா சட்னி கணக்காகிடும். A few minutes later. சூப்பருங்க. நெக்ஸ்ட்டு கறி கொட்டியாச்சு மக்கள்ஸ். அருமை. இதுக்கப்புறம் தேவையான மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். ஏன்னா கறியில் வந்து ஆல்ரெடி இந்த மஞ்சள் தூள் போட்டு வச்சு கழுவணுமில்ல, சொன்னால் அது வந்து அந்த மஞ்சள் தூள் ஃப்ளேவர் இருக்கும். இதுக்கு மேலே தேவையான அளவு தண்ணி ஊற்றி பார்த்துட்டு கூட போட்டுக்கலாம். இப்போ போகிறனாலும் போட்டுக்கலாம் லைட்டாக. அப்பா பயங்கரமாக தீ எரியுதுங்க. ப்ரோ சூப்பராக இருக்குதா? வேறு லெவல் இருக்குது. கலரிடுங்க ப்ரோ. தீயா வேலை செய்யார் நம்ம ஆளு டிப்ஸு. பக்கா மக்கள். இதெல்லாம் மேட்ரே இல்லை, மூங்கிலுக்குள்ள வச்சு வைக்கிறது தான் மேட்ரு. சிறப்பாக பண்ணிடலாமா? ஓகேங்க சொல்லுங்கள். அரிசிங்களா? என்ன பண்ணுறீங்க? இங்கே ஒரு திருக்கண்டா மாப்பிள்ள. போட்டு விடுங்க. 4 டம்ளர் இருக்கு. ஒரு இது வந்து 4 டம்ளர் வருதா? அதுல முக்காவாசி போடு. மஞ்சள் பொடி சரி, அரைவாசி மட்டும் போடுங்க. தெரிஞ்சு இங்க அரைவாசி மட்டும் போட்டுக்கலாம். 2 பாக்கெட்டுக்கு மக்கள் 2 கிலோ இருக்குது. அரைவாசி மட்டும் போட்டுக்கலாம், ஏன்னா வேஸ்ட் பண்ணக்கூடாது. 1 கிலோவே கிட்டத்தட்ட 6-7 பேர் சாப்பிடலாமான்னு சொல்லுவாங்க. மக்களே, அடுத்ததாக பாஸ்மதி ரைஸை ஊற வைக்கிறோம். இந்தியா கேட்டு பாஸ்மதி ரைஸு. சூப்பரு. ஏன் மாப்பிள்ள இதுக்கு இந்த ஜீரக சம்பாலாம் போட்டால் செட் ஆகாதா? ஜீரக சம்பாலாம் போட்டால் செட் ஆகுமான்னு தெரியல. ஆனால் இதுதான் போட்டால் நல்லா இருக்கும். அன்னைக்கு நாங்கள் பண்ணோம். இதான் செஞ்சுருக்குறாங்க, இதான் சாப்பிட்ருக்குறீங்க. அந்த மெத்தடுக்கு ஹைதராபாத் பிரியாணி நல்லா இருக்கும். நல்லா இருக்குமா? ஓகே. அரிசி நல்லா ஊர் பெருசாக இருக்கிறதுக்கு நல்லா இருக்கு பிரியாணி. ஹைதராபாத் பிரியாணி மாதிரி அது ஒரு டேஸ்ட் மாதிரி இருக்கும். இது இன்னும் நல்லா சூப்பராக இருக்கும். அரிசி அன்னைக்கு நம்ம செஞ்சோம்ல பாஸ்மதி. ஆமாம், நீங்க நாளை ஹரி மூணு செஞ்சேன். அப்போ செமையாக இருந்துச்சு. அப்படியே அரிசி பெருசு. ஆமாம் நல்லா இருக்கும். அது மாதிரி இருக்கும். சூப்பர் மக்கள். அரிசியை போட்டாச்சு. அரிசி ஊறிக்கிட்டு இருக்கு தண்ணிக்கால. ஊறட்டும் கொஞ்சம் நேரம், கறி வேகிற வரைக்கும். இதெல்லாம் கிட்டத்தட்ட காலைக்காய் வந்திருக்க மாட்டேன் தெரியுது. வெந்திருக்கோம், நல்லாவே வேகட்டும். ஓ, இதில் நல்லா வந்துன்னா தான் அந்த மூங்கிலுக்குள்ள போட்டு வைக்கும்போது நம்ம எந்த பிரச்சனையும் இல்லாமல் தயங்காமல் எதாக இருந்தாலும் பண்ணலாம். ஓ, இப்போ இதில் வந்து வெந்தர நல்லது. ஓகே மக்கள். அடுத்தது வந்து உப்பு பார்க்குறோமுங்க. உப்பு வந்து பத்தாது. உப்பு அடுத்து போடுறதுக்காக வந்து தலைவர் பார்க்குறாரு. உப்பு கொஞ்சம் அதிகமாகவே போட்டுடலாம் நமக்கா. ஏன்னா உப்பு அதிகமாக போட்டோம்னா தான் நம்ம வந்து இந்த அரிசியை மிக்ஸ் பண்ணுறப்ப அரிசிக்கு சேர்ந்து உப்பு கிடைக்கும். இப்போ அரிசி வந்து இதுக்குள்ளே போடுறதே கிடையாதா? அரிசி வந்து அடுப்புக்குள்ளே கொண்டு வரவே மாட்டோம். ஓ, அரிசி உள்ள கொண்டோம்னா அது நார்மல் பிரியாணி ஆயிரும். அது போட்டாலும் செஞ்சு அதுக்குள்ள வச்சு சும்மா சூடு பண்ற மாதிரி தான் இருக்கும். ஓ, அதனால அரிசி இதுக்குள்ள போடுறதே கிடையாது. அதனாலதான் இது வந்து தனியா பிரியாணி. இந்த கறி எடுத்து அதுல கொட்டி அப்படியே செஞ்சாரு. அரிசியோட பாயில் ஃபுல்லாவே மூங்கிலுக்குள்ள வச்சு மட்டும் தான் நம்ம பண்ணுவோம். அப்ப வந்து இந்த கறியில உப்பு வந்து நல்லா சுருக்குன்னு இருக்கணும், நல்லா கசப்பாவே இருக்கணும். ஆமா, கசப்பா இருக்கணும். போடலாம் ப்ரோ, சுருக்குன்னு இருக்க மாதிரி போடலாம். செக் பண்ணிட்டு வேணா கொஞ்சம் போட்டு. சரி, ஓகேங்க ப்ரோ. ஓகே, நீங்க இன்னமே போடலாம்னு நினைக்கிறேன். ஆமா, நீ எப்படின்னு பாத்தீல மகா, அதுக்கு தகுந்த மாதிரி நீ போடு. இல்லடா, இல்ல கொஞ்சம் கொஞ்சமா பாத்து கூட போட்டுக்கலாம். இது கல்லு வேற கொஞ்சம் பெரும்பெருங்கல்ல இருக்குது. ரெடி சுருக்குன்னு போய் ரொம்ப சுருக்குன்னு போயிரும். ஏமாம் சார், கல்லு கொஞ்சம் பெரும்பெருங்கல்ல இருக்குது. தண்ணி ஊத்திட்டோம்னா அது தனியா தெரிஞ்சுக்கும். அது எவ்வளவுன்னு கரெக்டா அளவு தெரிஞ்சுக்கும். இதுல தண்ணி ஊத்துவீங்களா? ஊத்தணும், தண்ணி ஊத்தணும். ஓ, தண்ணி ஊத்துறா அப்ப தண்ணி ஊத்தி பாத்துக்கலாம். ஏன்னா இதுல பாக்குற விட தண்ணி ஊத்தி பார்த்தோம்னா தான் நமக்கு அளவு தெரியும். இதுல தண்ணியில ஊத்த மாட்டோம். இதுல தண்ணி ஊத்தணுமா? இதுல தண்ணி ஊத்த லைட்டா வேகிறதுக்கு சொல்றேன். வேகிறதுக்கு மட்டும் தான் ஊத்துவோம். அப்ப தேவையான தண்ணி ஊத்தி விடுங்க.
ஊற்றி விட்டு பார்த்துக்கலாம். லைட்டா ஊத்தி விட்டு பார்த்துட்டு நெருப்பு தீ வைங்க அப்ப. நம்ம அதுக்குள்ள தண்ணி ஊத்த முதல்ல நெருப்பை வேலை செய்யணுங்கிறாரு மாம்ஸ். கொஞ்சம் வேற அளவுக்கு ஊத்திக்கலாம். ஓகேங்க. தண்ணி ஊற்றுறோமுங்க. முதல் தண்ணி கறி வேகிறதுக்காக. கறி வேகிறதுக்காகவா? இப்போ இதுலேயே வந்து கறி 3/4 வேக்காடு வேவிச்சு போடுறீங்க. ஆமா இல்ல அரை வேக்காடு. முக்காவாசி வேகும். கறியை குண்டாவில் வைக்கிறோம், அரிசியை மூங்கில வைக்கிறோம். என்ன கௌதம? கறியை குண்டாவில் வைக்கிறோம், ஆமா அரிசியை மூங்கிலுக்குள்ள சாப்பாட்டை மூங்கில வைக்கிறோம். மூங்கில் பிரியாணி. மூங்கில் பிரியாணி. ஓகே மக்கள்ஸ், போடுங்க தலை. உப்பு நல்லா சுருக்குன்னே இருக்குது. எகைன் கொஞ்சம் போடுறோம். எதுக்காக அப்படின்னா அரிசி வேகணும் போலங்க, அதுக்காக. பக்கா நல்லா கொஞ்சம் நல்லாவே சுருக்குன்னு இருக்குது. இதுக்கு மேலே நல்லா கசப்பாகவே இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் உள்ள மூங்கில் பிரியாணி ஆகும்போது தெரிஞ்சு போயிரு என்னங்கிறது. ஃபைனலாக கொஞ்சம் உப்பு பார்த்துடலாங்க. நம்ம 3 வோல்ட் பார்க்க சொன்னார், பார்த்துருவோம். அப்போவே நல்லா சுருக்குன்னு இருந்துச்சு, இப்போ நல்லா மஜாவான சுருக்குன்னு இருக்குன்னு நினைக்கிறேன். எப்படி இருக்கு? சூப்பராக்கா? டேஸ்ட் நல்லா இருக்குது. உண்மையாலுமே எனக்கு இப்போ சாப்பாடு சாப்பிட்றதுனால நான் சாப்பிடுவேன். நல்லாவே சுருக்குன்னு இருக்குது முப்பு. டேஸ்டான பங்கம் வேற லெவல். எல்லாருமே பார்த்தாச்சு டேஸ்ட். அவரும் பார்த்தாச்சு, அவரும் பார்த்தாச்சு. உண்மையுமே வேற லெவல் இருக்குது. காலையில் இட்லிக்கு கரெக்டாக இருக்கும். இட்லிக்கு காலையில் இட்லிக்கு கரெக்டாக இருக்கும். மதியம் பொறுத்தாச்சு. நைட் ஆனால் சப்பாத்திக்கு வேற லெவல் டேஸ்ட். நம்மங்க இதில் பூக்கல்ல சாப்பிட்டோம்ல ஒரு ஹோட்டலில், ஆமாம், அந்த டேஸ்ட் மாதிரி இருக்கு. அந்த புரோட்டாக்கு ஊற்றின சால்னா. A few moments later. மக்கள்ஸ், சின்ன ஒரு சம்பவம் மக்கள்ஸ். எல்லாத்தையும் போட்டு தயிரை போடலைங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இறக்கி வச்சு இப்போ தயிரை உள்ளே ஊற்றிட்டுங்க. அந்த மூங்கிலுக்குள்ளே ஊற்றி வேகுது தெரியுங்களா, அப்போ வந்து பிரச்சனையே இல்லை. ஸோ அதனால் வந்து குக் ஆகிடும். ஆக்சுவலாக என்றைக்குமே கறி போட்டதுக்கப்புறம் தான் தயிரை ஊற்றுவோம். இன்றைக்கி ஊற்ற மறந்துட்டோம். இறக்கி வச்சதுக்கப்புறம் இப்போ ஊற்றுறோம். அப்புறம் அந்த மூங்கிலுக்குள்ளே போட்டு வேவுதல்லைங்க, சொன்னால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. தயிர் போதும்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு. போதுங்களா? ஒரு பாக்கெட் போதுங்களா? போதுங்கண்ணா, ஒரு சரி, ஓகே. அப்போ நம்ம தயிர் பச்சடிக்கு சேர்த்து தயிர் இருக்குமில்ல, பக்கா. வாவ் மக்கள்ஸ், அடுத்த கட்ட நடவடிக்கை இங்கே பாருங்க. அந்த பெரிய வானக்குண்டவன் கொண்டாந்ததுங்களா, இதில் தான் வந்து நான் மூங்கில் பிரியாணி செய்ய போகிறோம். அதற்கு முதற்கட்டமாக கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கல், கொட்டாங்குச்சி இருக்குமில்ல, தொட்டி இருக்குமில்ல, தேங்காய் தொட்டி, அதையெல்லாம் தூக்கி உள்ளே வச்சுட்டோம். அதுக்கு மேலே வந்து 2 குச்சி ஒன்று வச்சுருக்கோம். இது எல்லாமே செய்ய எதுக்காக அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு நடவடிக்கை வந்து பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றணும். கோகுல் ஊற்றிக்கலாங்களா? ஆல்ரெடி கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டாங்க, இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவையான ஊற்றிடலாம். போதுமா? போதும். சூப்பர். அப்புறம் தண்ணியை ஹீட்டாக வரைக்கும் 7 நாள் ஆகும். அங்கிட்டு வந்து தண்ணி வந்து அந்த வானக்குண்டாவில் சூடேறிட்டு இருக்குது. இங்கிட்டு நம்ம கோகுல் தயாராகிட்டாப்புல. தலை கொட்டிடலாங்களா? ஓகே ரைட். வேவிச்சு வச்ச கோழி கறிங்க, பக்கா. மக்கள்ஸ் பாருங்கள் மக்கள்ஸ், ஜம்முன்னு கிரேவி பதமாக அழகாக இருக்குது, அருமையாக இருக்குது. இப்போ வந்து இதைத்தான் வந்து நம்ம வந்து சில எக்ஸ்பெரிமெண்ட் வேலையெல்லாம் செய்ய வேண்டியது இருக்குது. அதையெல்லாம் பாருங்கள், ஒவ்வொன்றா அப்படியே நம்ம கோகுல் பண்ணுவார். அப்படியே பார்ப்போம், ஓகேங்களா? ரைட்டு தலை. சாப்பாடு வந்து பரட்டிருக்கலாம். அரிசி தனியாக ஒரு சூப்பர் வேற லெவல். மக்கள் எல்லாரும் அவங்க பங்கு சாப்பிட்றாங்க, நம்மளும் நம்ம பங்கு சாப்பிடலாம். உப்பு அதிகமாக இருந்தாலே டேஸ்ட்டு சும்மா சாப்பிட்டு இருக்குதோ அப்படிங்கிற மாதிரி வாங்கினா போதும் ப்ரோ. புரோட்டா தொட்டு சாப்பிட்றது சரியா இருக்கும். ஊற விட்டு. ஓகே மக்கள்ஸ், தலை ப்ரோ அடுத்த கட்ட நடவடிக்கை ஜம்முன்னு அலசிட்டு வந்துட்டு அரிசி எடுத்து வச்சு ப்ரோ, இப்போ அந்த கிரேவி இருக்குல்ல, அதுல கலரி விட்டு அடுத்து மூங்கில் இறக்கிட்டு அவ்வளவுதான், இறக்கிட்டு மூடிட்டு முடிஞ்சு அவ்வளவுதான். ஓகே, அரிசி வந்து கலக்கணும் அதோட. ஆமா ப்ரோ. ஓகே, கலந்துடலாங்களா? எடுத்து வச்சிடலாம் ப்ரோ. அவ்வளோதானுங்க, குத்து அள்ளி அங்கங்கே நம்ம தலைவர் கோலம் போட்டால் வேலை முடிஞ்சு. பக்கா. இந்த மாதிரியெல்லாம் பிரியாணி வந்து வாழ்க்கையிலேயே புதுசாக பார்க்குறவங்க இன்றைக்கி தான் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். இங்கே தலை அள்ளி வைக்கிறாரு, அங்கே தலை எடுத்து கலந்து விட்றாரு, கலவை போடுறாரு. போடுங்க. எப்படி நம்ம எத்தனை டம்ளர் போட்டோம்? ஏன் கௌதமே? எத்தனைடா? 6 7 டே. கௌதமே என்ன கிசு தெரியாது. பாஸ்மதி ரைஸ் வந்து எத்தனை டம்ளர்? 6 டம்ளர். ரைட், ஓகே. 1 கிலோ அரிசி வந்து 4 டம்ளர் இருந்துச்சு. 1 கிலோ அரிசி வந்து 4 டம்ளரா? ஓகே 4 டம்ளர் இருந்துச்சு. சூப்பர்.
டம்ளர் போட்டதுல இப்ப கணக்கே ஆகாது. கணக்கே ஆகாது. நம்ம பண்றதுதான். நம்ம பண்றது தண்ணி ஊத்துறதா. நம்ம ஊத்துறதா தண்ணி. நம்ம ஆமா. ஓ அப்ப அளந்து போட்டதெல்லாம் சும்மா ஒரு கண் துடைப்பா? சும்மா ஒரு இதுக்கு கண் துடைப்பு. கண் துடைப்பு. இது ஏன்னா போன டைம் அடி வாங்கினதுனால ஒரு இதுக்கோசரம் அப்படி. ஓகே ஓகே. வேற ஒண்ணும் இல்லை. சூப்பர் மக்கள்ஸ், இங்கே பாருங்க நம்ம கோகுல் தரமாக ரெண்டு மிக்ஸ் பண்ணிட்டாரு. கோகுல இப்போ தள்ளி தின்னு பார்த்தா உப்பு எப்படி இருக்கும்? இப்போ மாவு மாதிரி தான் இருக்கா. மாவுளக்கு கோயிலுக்கு வைப்பாங்கல்ல, ஆமாம், சாப்பிட்ற மாதிரி கருக்கு மறுக்கு. ஓ இங்கே இதெல்லாம் வாழலாம் கொண்டாட்டிங்களா? அது கட்டுறதுக்குங்கண்ணா. ஓகே 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 ஓகே. ஸ்டஃபிங் பண்ணி கட்டுறதுக்கா? ஸ்டார்ட் பண்ணி ஊற்றி எனக்கு என்ன பண்ணுறது? ஸ்டஃபிங் பண்ணிடலாம். இதெல்லாம் எப்படி? தண்ணி ஃபஸ்ட்டு தண்ணி உள்ள ஊற்றுறீங்களா? தண்ணி கொஞ்சம் ஊற்றிடுறதுங்கண்ணா. ஓகே. கை நடக்குது. ஓகே ஓகே ஓகே. தண்ணி வந்து முக்காதுக்கு ஊற்றிக்கணும். ஃபர்ஸ்ட் உள்ள தண்ணி ஊற்றிக்கிட்டீங்க. ஓ அவ்வளோ ஆரம்பிச்சிருச்சு ப்ரிப்பரேஷன். மக்கள் இங்கே பாருங்க, ஜம்முன்னு தலை அப்படியே கையில் எடுக்கிறதெல்லாம் காட்டுங்க. கறி எடுக்கிறீங்களா இப்படி காட்டுங்க, கை காட்டுங்க. எல்லாம் அள்ளி எல்லாம் அள்ளி உள்ள போடுறீங்க. ஓ ஃபஸ்ட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு அரிசி இதெல்லாம் அப்படியே உள்ள இது பண்ணிடுறோம். உள்ளே இறக்குறோம். ஓ ஏய் போதும் தலை, போதும். முக்கால்வாசி வந்துருச்சா இருக்குது? அவ்வளோமா, இன்னும் கொஞ்சம் லைட்டாக இது பண்ணிக்கலாமா? போதுமா? வேகணும்ல, வெந்த மேலே வந்துருமில்ல. தண்ணி ஒரு டம்ளர் கரெக்டாக அந்த வாழையில எடுங்க. அடுத்தது ரெண்டாவது. அவ்வளோதானுங்க. தண்ணி எடுத்து உள்ள ஊற்றுறாப்புல, படன்னு உள்ள பீஸ் எடுத்து உள்ள போடுறாப்புல. இப்போ நம்ம பார்த்ததே தான் மக்கள்ஸ், படன்னு பண்ண போகிறாங்க பாய்ஸு. சாப்பாடு உள்ளே போடுறாரு. சாப்பாடை போட்டு கறியை போட்டு தலை கொஞ்சம் மீடியமாக போட்டுக்குங்க. நிறைய போட்டால் வேவாதாமா மக்கள்ஸ். கரெக்டாக அதுக்கு அளவுக்கு ஏற்ற மாதிரி அரிசிக்கு அந்த தண்ணி பத்தாம போயிடும். பத்தாம போயிடுச்சுன்னா அதிகமாயிடுச்சுன்னா தண்ணி அதான். அடுத்து கௌதம் தங்களுடைய தாலி கட்டும் வேலை, சரி தலை கட்டும் வேலை பண்ணுகிறார். இலை கட்டும் வேலை. சூப்பரு. கிழிக்கிறார், மடக்குகிறார், துணிக்கிறார். ப்ரோ கௌதமுக்கு நிறைய ஃபேன்ஸ் ஆயிட்டாங்க இருக்கு. ஆமாம் ப்ரோ, கௌதம் ஆர்மிங்கிறாங்க. 15 லைக் விழுவுது அந்த கமெண்ட்டுக்கு. அது ஸ்ரீலங்காவில் இருந்தாலும் மெசேஜ் பண்ணுறாங்க. மாப்பிள்ள கௌதமே அப்படின்னு மெசேஜ் வருது. கௌதமே நோட்டி ஹார்ட் டு மெசேஜ் வருது. அவனோட இன்னொரு இமெயில் ஐடி நினைக்கிறேன். அவனோட இன்னொரு இமெயில் ஐடி நினைக்கிறேன். செட் பண்ணி வச்சிருக்கான்னு நினைக்கிறேன். இருக்கட்டும். என்ன இது? அப்படி போகுதோ? இப்படி வாட்டணும். ஏன்னா அந்த மடமடப்பு இருக்கும், கிழிஞ்சிடும். மடவரப்பு வந்து இதாயிருக்கு தெரியுதா? ஆமா, நீங்க வாட்ட பாருங்க, கலர் மாறுதுமாமா. ஓ அந்த இலை வந்து இலகு வைக்கும். ஓ ரைட்டு. கௌதமே மாமா எப்படி வாட்டுறேன்னு சொல்லிட்டாரு. நெக்ஸ்ட் மாப்ள இது வந்து வாட்டி வச்ச இலை. ஆமா, இலையை வந்து நம்ம இதுல அழுத்தி அடே இது ஏற்கனவே நார் வந்து அறுத்து வச்சிருக்கீங்க. அது வாழை இலையிலேயே அதை வந்து நம்ம கட்ட தெரியுமா? தாலி மட்டும் கட்ட தெரியாது. கட்ட எக்ஸ்பீரியன்ஸ் வேற லெவல் பண்ணிட்டீங்க. ஏய் மக்கள், பையன் நல்ல பையன், புத்தி சரியில்லையா? அப்பப்ப ஏய் கௌதமே, பேச்சு தான், வீச்சு தான் மச்சான். சூப்பரா செஞ்சிட்டான்ல ப்ரோ. இங்க காட்டுங்க ப்ரோ. எப்படி கிடைக்கும் பாருங்க. பர்ஃபெக்ட்டா இருக்கு. பல்லியே கத்திருச்சு பாருங்க மேல. சத்தியமா பல்லி கத்திச்சுடா. A few inches later. இது 1 மணி நேரம் ஆயிடுது. சுபாஷ் தான் வந்து சூப்பர்வைசர், குவாலிட்டி செக்கர். வாங்கி வயர்கோட்டில் அடக்கிட்டு இருக்கிறாரு. 6 வந்துருச்சா? நீ 3 கணக்கு வைக்கணுமா? மூங்கில் பத்தாத காரணத்தினால் மிச்சத்தை வந்து மக்கள் குண்டாலோட்டு அப்படியே வேவிச்சு அதை தனியாக பண்ணி சாப்பிடுவோம் மக்கள். பிரியாணியே செஞ்சு அதை இன்னும் டேஸ்ட் ஆக்கிடலாம். ஆமாம், டேஸ்ட் ஆக்கிடலாம். ஏன்னா அத்தனையும் வந்து மூங்கிலுக்குள்ள எங்களால் போட முடியலைங்க, அதனால் அதை வந்து தனியாக போட்டுக்கிட்டோம். கௌதமே எல்லாம் முடிச்சாச்சா? எல்லாம் முடிச்சாச்சு. நல்லா முடிச்சாச்சா? எல்லாம் முடிச்சாச்சு, நல்லா முடிச்சாச்சு. ஓகே, வச்சிடலாமா? வச்சிடலாம். ஓகே. அடாடாடாடாடா, அங்கே பாருங்க மக்கள், 1 2 3 9 இருக்குது. ஏமாப்ல சூப்பர், வேற லெவல். மூங்கில் பிரியாணி, குடுவைக்குள் அரிசி கறி எல்லாம் போட்டாச்சு. மாப்பிள அடுத்தது மாப்பிள வைக்கிறோமா? கூடைக்குள்ள வச்சது சும்மா மாப்பிள, அடுத்து குண்டாக்குள்ள வைக்கணும். அதான் மெயின். அதான் மெயினா? டைமிங்கா? ஆமா. சூப்பர் மக்கள்ஸ். கோகுலே
வச்சிடலாங்களா? அவ்வளோதானுங்க, எடுத்து உள்ள இந்த மாதிரி அடுக்கிறது தான். நிற்கல அப்படின்னா சென்டரில் வைக்கிறோம். இதுதான் எங்களுடைய பிளான். நின்றுச்சுங்களா? நடுவில் வச்சுக்கலாமா? ஓகே. எடுங்க மாப்பிள்ள. நீங்கள் எப்படி எடுத்து வைக்க சூப்பருங்க. நீ ஆளுக்கு எடுத்து வைக்க வேண்டியதான். நானும் வைப்பேன். நீங்களே மாப்பிள்ள வெய்ய மாப்பிள்ள. நானும் வைப்பேன். வந்து கோணையே தான் இருக்குது. வெய்ய மாப்பிள்ள. ஐயோ எப்படா கவுதுமே செயல்முறை ஆகுமா? செயல்முறை ஜம்முன்னு ஆயிடுச்சா? இப்பயே பிரியாணியான நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு. சரி மாப்பிள்ள. மாமா முதல் முறையாக நம்ம அதை பார்க்குறேன் மாமா. நடுவில் சுப்பு மாப்பிள்ள சென்டராக வச்சுருக்கிறீங்க. ஆமாம். இங்கேயா? வாவ் வேற லெவல். ஃபைனலு தலை வைத்தலை வாத்தலை. சூப்பர். ஃபைனலாக நம்ம ராகுலா சாரி ஹரி நம்ம கறி ஃபைனலாக வச்சுட்டாப்புல கலகலப்பா. பார்த்து ஆடுறதில்ல சென்டராக வைங்க. காசா வேணாமா? இடம் கிடக்குதில்ல. அம்பட்டு தான். சூப்பர் 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 சூப்பர். மக்கள்ஸ் பார்க்குறீங்களா? பார்த்துக்குங்க. மூட போகிறோம். ஓகேவா? ஆல்ரெடி வந்து ரொம்ப நேரம் கொச்சி கோகுல முதல்ல ஊற்றுங்க. தமிழால் கூட ஊற்றிக்கலாருங்க. எப்படி ஊற்றிக்கோங்க? மெதுவாக ஊற்றிக்கலாமா? அதாவது தண்ணி கொஞ்சம் பத்தாத மாதிரி இருக்குதுங்க. ஆமாம் தட்டு ஆடி போதுமாம்மா? இல்லை ஒன்றாவது பிச்சு வச்சுக்கோங்களா? தண்ணி இப்படி இருந்தால் சீக்கிரம் வச்சிடேமாம்மா. போதுமா? ஏன் வந்து பாருங்க காய்ஸே. போதும். சுபாஷ் பாரு. போதுமா? கோவில் பாருங்க. கோவில் இன்னும் கொஞ்சம் கூட ஊற்றிடலாம். ஃபுல்லாக ஆவியில் தான் நமக்கு. ஆவியில் தான் வேகட்டும். ஆமாம் ஊற்றுங்க. தட்டை வரைக்கும் முழுகணும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆடாமல் இருந்தால் சரி. போது. அப்புறம் கொதிக்கிற இது கம்தர போகுது. ஓகே சூப்பர் காய்ஸ். அடக்கம் பண்ணிடுவோமா? ஓகே ரைட். மூடி வச்சிடலாம். ரெடி பக்கா. ஜோர எல்லாரும் கை தட்டுங்க. சூப்பர். நல்லா தூக்கி வச்சாச்சு வீட்டுக்கு. மாப்பிள்ள கௌதம் எங்கடா இருக்கியா? ஃபோன் பேசிட்டு இருக்கா, காதல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுதான் போ. சரி மாப்பிள்ள பண்ணட்டு மாப்பிள்ள. பழச்சிட்டு போகிறேன் மாமா. ஆமாம் மாமா கெடக்கூடாது மாமா. ஓகே மாமா. சரிங்க மாமா. மக்கள்ஸ் உள்ளே வந்து நம்ம மூங்கில் பிரியாணி குடுவையை வச்சு கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலாச்சு. நல்லா கொதிக்குதுங்க. அது எப்படித்தான் வேவுது அப்படிங்கிறத பார்க்கணுன்னு எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. அதனால் டெஸ்ட்டு பண்ண போகிறோம். பண்ணிடலாமா? ஓகே ரைட். ஃபஸ்ட்டு கல்லை எடுக்கிறாரு நம்ம கோகுல். சூடும். அதான் தெளிவாக இருங்க. நீ அந்த பக்கம் 2 பக்கம் 2 1. இப்படித்தான் வேவுமாடா? டீ செம்மடா கௌதமே. எப்படி ஆவி இருக்குது பாடுறா. டீ பக்கா அங்கே பாரு மாமா. கலரு பாருங்க. அந்த நல்ல டார்க் கலர் வந்துருச்சு. நீர் துளி பாரு மேலே. ஆமாடா. சூப்பர் இங்கே பாருங்க மக்கள். மேலே அந்த பனித்துணிலாம் பாருங்களேன். இங்கே பாருங்க அப்படியே அந்த இதில் பாருங்க. இது பனித்துளியில் ஆவித்துளி. ஏமாம்மா? ஆவித்துளி. நீராவி துளி. அடாடா வேற லெவல். இங்கே பாருங்க கீழே பாருங்க எப்படி கொதிச்சுக்கிட்டு இருக்குது. அழுங்காமல் குலுங்காமல். டேய் மெத்தையெல்லாம் வேறு லெவல் பண்ணியிருக்கிறீங்கடா. நான் கூட என்னமோ நினச்சேன்டா. டேய் பேச்சு தான் மாப்பிள்ள. வீச்சு தான் மாப்பிள்ள. ஜம்முன்னு அதோட ருசியை பாரு நீ. அந்த ருசியில தான் டேஸ்ட்ல தான் அப்படியே டேஸ்ட். ஐயோ அப்படி இருக்குமா? 1 hour later. மக்கள்ஸ் தலைவரே எல்லாரும் அசம்பல் ஆயாச்சு மக்கள்ஸ். ஒரு வெட்டியாச்சு பிரியாணியை, குண்டா பிரியாணியை. நெக்ஸ்ட் வந்து மூங்கில் பிரியாணியை சாப்பிடலான்னு சொல்லிட்டு எப்படி எடுத்து பார்த்துருவோங்களா? ஓகே கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் இருக்குங்களா? ஆயிருக்கான். ரைட் ஓகே எடுக்கலாங்க. முதலில் கல் எடுங்க.
கல்லு முதல்ல ஹீட்டாக இருக்குதா? ஹீட்டாக தாங்கண்ணா இருக்கு. ஹீட்டாக இருக்கு. ஓகே ஓகே. தொட்டெல்லாம் காட்ட முடியாது. எங்கள் கிளாஸில் எடு, நான் இப்படி வெளியே இருக்குது. பாத்திரா ஆவி அடிச்சிட்டு போகிறா. வாவ் மக்கள் ஸ்மெல்லு வருது. இங்கே பாருங்க எப்படி இருக்குதுன்னு. அப்பளையா கூட அப்பா தண்ணி கிட்டத்தட்ட ரெடி ஆயிடுச்சா? தண்ணி அவ்வளோதான். இது உள்ளே எல்லாம் இதாக இருக்க மாட்டேங்குது. பொங்குது இல்ல? ஆமா அந்த தண்ணி, அந்த தண்ணி பொங்கி வந்த தண்ணி அது. தண்ணி நம்ம நிறைய ஊற்றணும்ல. ஆமா பொங்குற தண்ணி அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ப்ரோ. அது ஒன்றும் பிரச்சனை. அப்படிங்களா? அப்போ ஒன்றும் ஆகலைங்களா? அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓ ஓகே 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 மக்கள். மேலே இந்த மசாலா பொங்கு வரும்ல தண்ணியில். ஆ ஆ ஆ இங்கே பாருங்க தலை இப்படி இருக்குதுண்ணே. எப்படி வெந்திருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஸ்மெல் அப்படியே அடிக்குது ப்ரோ. ஒன்றும் இல்லை, ஒரு பருக்கி இருக்குது மேலே இருக்குது. ஆமாம் இது வாமாட்டா மக்கள். இது பாருங்க இல்லை நம்ம ஆவிடா. கௌதமே இந்த பருக்கி எடுத்து காமிக்க கௌதமே. இங்கே வெந்திருக்காரு சின்ன பையன். தலையம் பாருங்க சாப்பாடு வேலை பண்ணுறாரு பாருங்க. கிழிச்சு விட்டு பார்த்துடலாங்களா? அப்படி கிழிக்க முடியுமா? இலை இருக்கும் இல்லை எடுத்துரு. இருக்குமா மக்கள்? வெந்திருக்கணும்னு வேண்டிக்கிங்க மக்கள். தண்ணி இருக்குது, தண்ணி இருக்குதுண்ணா. எடுறா, அது இலை மேல இருக்கிறது. இலை மேல இருக்கிறது? இலை மேல இருக்கிறது ப்ரோ. நான் எடுத்து காட்டுறேன் ஒரு நிமிஷம். ஒரே இது அப்படியே தூக்குனா அப்படியே வந்துருமாப்ல. ஒரு நிமிஷம் அப்படியே தூக்கலாம். காத்துல வந்து மட்டும் இருக்கலாமா? இல்லை லைட்டாக மேலே இருக்குது. சரி மாப்ள, இது அதை ஓபன் பண்ணிட்டோம் ப்ரோ. வெந்திருச்சு ப்ரோ. அதை எடுத்து கொட்டி பார்த்தா அது சும்மா ப்ரோ. வெந்திருச்சு பாருங்க, நல்லா தெரியுது பாருங்க. வெந்திருச்சு அவ்வளவுதான். பயங்கரமா வெந்திருது. வெந்திருச்சா? வெந்திருச்சு ப்ரோ. அப்படிங்கிறீங்களா? சூப்பரா வெந்திருச்சு. வெந்திருச்சு. சும்மா அந்த மேல லைட்டா இருக்குது. பொடிஞ்சா சரியா அப்போ பொடிக்கிட்டுமா? சூப்பர். இல்லை கொஞ்ச நேரம் அப்படியே ஓப்பன்ல இருக்கட்டுமா? இல்ல மாப்ள இல்லடா எடுத்துடலாம். இல்ல எடுத்துட்டோம்னா உள்ள தண்ணி கிணி இருந்துனா எல்லா சாப்பாடும் கரெக்டா இருக்கும். எடுத்து தண்ணி ஊத்திக்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. மாப்பிள எடுத்தீங்கன்னா சிந்தாக்கி எடுத்துடலாங்கிறீங்களா? தண்ணி எல்லாம் சும்மா அந்த மேல அந்த இலை இருக்குல்ல, ஆமா அதுக்காக அந்த லைட்டா இருக்குதா. இப்ப தெரியுது பாருங்க, நல்லா தெரியுது பாருங்க. டம் வெந்திருச்சா? ஆமாயா, டம் போட்டோம்னா வரும் இல்லைங்க மேல. ஆமா ஆமா ஆமா. இல்ல வேணாம் வேணாம், அப்புறம் அங்க ஊத்துக்கலாம், மக்கள்கிட்ட காமிக்கலாம். உள்ள வைக்கிட்டுங்களா? வெந்திருச்சுங்களா? ஓகேங்க ப்ரோ, எடுத்து வைங்க, வயர்குடையில் வைங்க. அவ்வளோதானுங்க, எடுத்து இந்த வாரம் கௌதம் ரெடியாக வயர்குடை எடுத்துட்டு வந்துட்டாரு. ஜம் ஜம் ஜம்னு எடுத்து அடுக்க வேண்டியதான். சூப்பரு. இறக்கி வச்சுட்டு போயிடலாம் ப்ரோ. பிரியாணி வந்தானே வேலையை கட்டுறீங்கன்னு குண்டா நினைக்கிறேன். இதாங்க சூப்பு. இதுதான் தவறான செய்யலா. அப்போ ஒரு டம்ளர்ல ஊத்தி குடிச்சு பாப்போமா? நம்ம பிரியாணி தூக்கிட்டு வாடா டேய். மாமா வெறி குண்டு காத்திருக்கிறேன் மாமா, எப்படி வரும்னு தெரில. எல்லாருக்கும் இது வந்து முதல் டைம் அனுபவம். தான் ரெண்டாவது டைம் பசங்க செய்ய, ரெண்டாவது டைமு நம்ம வீடியோவில் முதல் டைம் மக்கள்ஸ். நான் எனக்கு வந்து இது முதல் டைமு. உங்களுக்கு முதல் டைம் அப்புறம் கௌதம் தான் செஞ்சிருக்கான் முன்னாடியே. அவன் தான் மாஸ்டர். பார்க்கலாம் கௌதமோட கை பக்குவோம். எப்படி வருமா? அப்படியே வந்துக்குமா? பாருங்க மக்களே, சுற்றிலும் பாருங்க, தரமான ஒரு ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். அப்படியே ஒரு 1 ஜூமில் காட்டுறேன் பாருங்க, தெரியுதுங்களா? அருமையான ஸ்பாட்டுங்க. ஓகே, அப்படியே வந்துக்குமா? ஓகே. வெகன் சீன்ஸா? எதுக்காக இப்படி தட்டிகிட்டு இருக்கிறனா மக்கள்ஸ்? எனக்கே செம பண்ண இருக்குது. எதுக்காக இப்படி பண்ணுறோம் அப்படின்னா, அந்த சாப்பாடு வந்து இப்போ கொட்டும் போது மூங்கில் நிற்காமல் எல்லாமே கழண்டு வர்றதுக்காக. கரெக்டா? ஓகே ரைட். ரெடியா? கொட்டிடலாமா? ஓகே ரைட், கொட்டுங்க. ஓடு. வேற லெவல் இருக்குது, வேற லெவல் மக்கள். இங்க வாருங்க, நான் கூட வேவலி நினைச்சுங்க, தண்ணி இருக்குன்னு நினைச்சேன். தட்டப்படுத்துறாங்க. போதும் மக்கள்ஸ் அப்படியே ஒரு ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க, தெரிகிறதா? மூங்கில் பிரியாணி எப்படி வந்திருக்கிறது என்று பாருங்கள். கலர் மட்டும்தான் இல்லை ப்ரோ, கலர் மட்டும்தான் இல்லை, சூப்பரா நல்லா வெந்திருக்கு. வேக்காடு பிரச்சனை இல்லை, இந்த டைம் வேக்காடு பிரச்சனை இல்லை, நல்லா வெந்துருச்சு ப்ரோ. வெந்துருச்சு. கலர் மட்டும்தான் இல்லை, ஏன்னா நம்ம கலர் பவுடர் யூஸ் பண்ணவே இல்லை. அதனால கலர் மட்டும் வரல, ஆனால் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியல, பார்த்துட வேண்டியதான். சாப்பிட்டு பார்த்துருமா? ரைட்டு.
நம்மால் விட மாட்டேங்கிறாரு. உள்ள பீஸ் எல்லாம் போய் அடைச்சிக்கலாம். தட்டு தட்டு நோட்டு தட்டிக்கிட்டே இருக்காரு ஐயா. ஆமா உள்ள இருக்குது. ஓகே காய்ஸ், ஆரம்பிக்கலாங்களா? தலை தயிர் ஊற்றிடுமா? ஊற்றிடுங்க தலை. தனியா டேஸ்ட் பார்த்துட்டு அப்புறம் ஊத்திக்கலாம். அப்படி கொஞ்சம் கொஞ்சமா அப்படி அங்கே அங்கே சைடு ஊற்றி விட்ற கௌதமே. நம்மால் ப்ரோ டேஸ்ட் பண்ணி பார்த்தலாமா? உப்பு காரம் கரெக்டாக இருக்குதா ப்ரோ? பயங்கரமா இருக்கு. அதோட இது சூப்பரா இருக்கு ப்ரோ. சீரியஸாவா? நல்லா இருக்குதா? சூப்பரா இருக்குதா? ஏய் எல்லாம் கொளுத்துறீங்களே. கலர் மட்டும் தான் வரல, மிச்சபடி டேஸ்ட் செம்ம டேஸ்ட் ப்ரோ. நல்லா இருக்கா? செம்ம டேஸ்ட். ஏய் வேற லெவல் கௌதமே. அது ஆவில இருந்து அந்த மசாலா கீழே போனாதான் கலர் வரல. தயிரும் கொஞ்சம் ஐயோ. டேஸ்ட்ல ஜம்முன்னு இருக்கு மாப்ள. நல்லா இருக்குதா? சூப்பரா சூப்பரா. எல்லாரும் ஓகே மக்கள் விட்டா முடிச்சே கட்டிடுவாங்களா இருக்கு நான் போறதுக்குள்ள. நானும் கொஞ்சம் களத்துல இறங்கிக்கிறேனுங்க. ஆனா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண குவாண்டிட்டி உள்ள இல்ல பாத்தியா? இங்க பாருங்க கிட்டத்தட்ட பாய் சாப்பாடு காலி. ப்ரோ செம்மையா இருக்கு. அதோட சூப்பரா இருக்கு. சீரியஸாவா? ஆமா ப்ரோ. ஓகே ஓகே நானும் வர இருக்கேன். நம்மளும் ஆரம்பிக்கலாம். ஜம்முன்னு ஆரம்பிக்கலாங்களா? ஓகே கொஞ்சம் தயிர் தயிரோட சேர்த்து சாப்பிடுங்க. சூப்பரா தயிரோட. ஆமா ப்ரோ. மக்கள் தயிரோட போட்டு எடுத்து அந்த கேரளா பிரியாணி ஒயிட்டா இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் இருக்கு. அந்த மாதிரி இருக்குதா? ஹைதராபாத் டேஸ்ட்ல ஒரு விதமா நல்லா இருக்குது. சூப்பரா இருக்கு. ஆமா ப்ரோ. சாப்பிட்டு பார்த்தா அது பயங்கரமா இருக்கு. ஏங்க தயிரோட வச்சு சாப்பிடுற பேப்பர் இருக்கு. செம்மையா சக்கத்தா இருக்குது. சத்தியமா நான் எதிரே பார்க்கல. எனக்கு வந்து மனசே இல்லை. மேலே எடுத்து பார்த்தோன்னே தண்ணி மாதிரி இருந்தது தெரியுங்களா? சரி ரைட்டா வேகம் இல்லை, அரிசி இருக்க போது தண்ணி இறக்க போகணும்னு நினச்சேன். ஆனால் கண்ணிலே பார்த்து கண்டுபிடிச்சிருப்பீங்க வேக்காடெல்லாம் குறைய இல்லை மக்கள். அதில் கூட கொஞ்சம் வேக்காடு கம்மியாக இருந்தது. இது பர்ஃபெக்டாக வந்துருச்சு. இதுதான் தயிர். ஏய் தயிர் ஊத்துங்கடா டேய், தயிர் ஊத்துங்கடா டேய். சீரியஸாக செம்ம மக்கள். சொல்லுங்க நீ மாங்க. அடுத்து புது பின்னாடி வச்சிருக்கேன். கறி ஒன்று காட்டுறேன் மக்கள். ஒரே கறி எங்க நாலு பேர் காட்டுங்க. இங்க அக்கறையில் இருக்கீங்க. ஓகே. ஏன் நீ ஓகே அண்ணா அதுல தான் ப்ரோ வந்துச்சு அப்படினாங்க. இங்கே பாருங்க மக்கள்ஸ், பீசஸ் எல்லாம் நல்லா வெந்திருக்கு. இருட்டும் ஆயிடுச்சு. உங்களுக்கு பின்னாடி தெரியுதா? பக்காவான இருட்டு மக்கள்ஸ். இப்போ இந்த மொமெண்ட்டை விட்டுட்டுன்னு வைங்க, அது மாதிரி திரும்ப கிடைக்காது. அதனால் ஜாலியான பசங்களோட சேர்ந்து சாப்பிட போகிறேன். சீரியஸாக அல்டிமேட்டு எல்லாமே கரெக்டாக இருக்குது. எனக்கு இந்த வேக்காடு தான் பிரச்சனை, ரொம்ப டவுட்டாக இருந்துச்சு. கௌதமே சூப்பர் உண்மையே சூப்பரா. சூப்பர். வேற லெவல். சாதுன்னு நினைச்சேன். ஆமா ஓகேவா? செம்ம டேஸ்ட். ஆனா அட்டகாசமா இருக்குது. பக்கா